அதாவது பெண்ணாறு மாவட்டம் அஞ்சல்லி பக்கம் ஆதனூர்ல இருக்கு. மதுபான கடை வேணும்னு வந்து போராடுறோம். இப்போ வந்து கடை வந்து ரொம்ப தூரத்துல இருக்குது. சாப்பிட்றவங்க வந்து வெளியில் போயிட்டா வர்றதில்ல வீட்டுக்கு. எங்களுக்கு தேடி அவங்கள கூட்டிட்டு வரது சிரமமா இருக்கு. அதனால கடை வேணும்னு வந்து போராடுறோம். ஆதனூர்ல வேணும்னு கேக்குறோம். எவ்வளவு தூரம்னா அதெல்லாம் 20 கிலோமீட்டருக்கு மேல இருக்கு. இந்த பக்கம் போனா அங்க நேர்போர் காடு, பெண்ணாவத்துக்கு அந்த பக்கம் காடு பார்க்கும்போது இந்த பக்கம் போனா ஒரு காடுன்னு சொல்றாங்க. அங்கெல்லாம் போனா வர்றதில்ல, தேட முடியறதில்ல. அவங்கள கிட்டே இருந்தா வந்து தேடி கூட்டணும் இல்லையா? அதனால ஒரு பெண்ணா இருந்துட்டு நீங்க வேணும்னு கேக்குறீங்களா? வேணாம், நம்மளோட சிரமம் வீட்டுல இருக்கிறவங்க தேடத்துக்கு எங்களுக்கு அவசரம் இல்லையா? பக்கமா இருந்தா நாங்க கூட்டின்னு போயிடுங்க. எங்களுக்கு கொஞ்சம் சிரமம் கம்மியா இருக்கலாம். வேணும் சாப்பிட்றப்ப எங்க இருந்தாலும் சாப்பிட்றாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட காயில விட்டா போறது இல்லையா? அந்த மாதிரி அவங்களுக்கு இது வரும் ஏழை காயில. அதனால போடுற மாதிரி அவங்க போறோன்றாங்க. சரி கொஞ்ச நாள் இன்னும் காப்பாத்துவோம், கிட்டியா இருந்தா தேடிக்கோன்னு கேட்கறோம். ஆம்பளை கஷ்டப்படுறாங்க. அப்படிதான் டாஸ்மார்க் ரொம்ப லாங்கா இருக்குங்க. இப்படி போனா 5 கிலோமீட்டர் போனங்க, இப்படி போனா 5 கிலோமீட்டர் போனங்க. டூ வீலர் ஓட்டி போற நேரத்துல ஓவர் டிராபிக் ஒன்றும் பண்ண முடியுமாங்க. இங்க நாங்க விவசாயிங்க, ஏதாவது விவசாய வேலையை செஞ்சு போட்டு ஒரு கஷ்டமான நேரத்துல குடிக்கிற நேரத்துல நாங்க எங்க முடியும். அவனா டூ வீலர் எடுத்துன்னு போச்சுன்னா டிராபிக் ஆகுது. மற்ற வந்து போலீஸாக ட்ரிங்க் அண்ட் டிரைவிங் பிடிக்கிறாங்க. ஒரு மனசுக்கு உளைச்சல், மன உளைச்சல். இதனால பக்கமா இருந்தா எங்களுக்கு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருந்தா நாங்க சாயந்தரம் மாடு கிட்ட பார்த்துட்டு பிள்ளைங்க தண்ணி போட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு இங்க லோக்கல்ல பார்த்துட்டு அவங்க 200 ரூபாய் 220 ரூபாய் சொல்றாங்க. லோக்கல்னா அது ஒயின் ஷாப்ல இருந்து ஒருத்தர் போய் 20 பாட்டில் கூட வாங்கி வச்சுட்டு பக்கமே ஒருத்தர் விற்கிறாரு. ஆமா ஆமாங்க ஆமாங்க. மாவட்ட ஆட்சியருக்கு வணக்கம் மேடம். அதாவது பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு மண்டே பெட்டிஷன் 12/8/2024 நேற்று வந்து இப்போ மண்டே பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஆதனூரை சேர்ந்தவங்க வந்து ஒருத்தர் வந்து அஞ்சேலி பஞ்சாயத்துலேருந்து அரங்காபுரம்ன்ற ஒரு வில்லேஜ்லேருந்து ஆள் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அஞ்சேலி பஞ்சாயத்துலேருந்து நிறைய லேடிஸை வந்து 300 ரூபாய் கூலி வீதம் கொடுக்கறதா சொல்லி கூட்டிகிட்டு வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒயின் ஷாப் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எங்களுக்கு இதில் யாருக்குமே ஈடுபாடு இல்லை. எங்களுக்கு இதெல்லாம் தெரியல. எங்களுக்கு இன்னைக்கு காலையில் தான் தெரிய வந்தது. அதுக்காக உங்களுக்கு வந்து நான் இதை ஒரு வீடியோ மூலிமா உங்களுக்கு தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் இது பண்ணுறோம். மேற்கொண்டு நாங்கள் வந்து மறுபடியும் ஒரு பெட்டிஷனும் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். எங்கள் ஊருக்கு இது வேண்டாம். அஞ்சேலி பஞ்சாயத்துக்கு ஒயின் ஷாப்புங்கிறது வேண்டாம். எங்களுக்கு அது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது எங்களுக்கு. அதனால எங்கள் குடும்பம் நிறைய பாதிக்குது. அதனால பெண்கள் எல்லாருமே வந்து ஆக்ரோஷமா இருக்காங்க. பெண்கள் எல்லாருமே வந்து மாவட்ட ஆட்சியர் இதை வந்து அலுவலகத்தை வந்து அணுகிறதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கோம். எங்களுக்கு வந்து இது ஆதரவா இது பண்ணி நீங்க தான் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து நீங்க வந்து எங்களுக்கு வேண்டாம், ஒயின் ஷாப்பு வேண்டாம், அதை வந்து எங்களுக்கு வேணான்னு சொல்லி நீங்க உத்தரவிட்டு எங்களுக்கு எங்களோட இதுக்கு பரிசீலிப்பாரு நான் கேட்டுக்கொள்கிறேன். கிடைக்கிறது இல்ல. ஒரு உள்ளூர்ல பக்கமாக்குறதுலயே விளக்கு, காமாட்சம்மா விளக்கு, தண்ணி எல்லாமே எடுத்துன்னு போயிட்டாங்க. எங்க வீட்டுல இருந்து பிந்திகையும் எடுத்துன்னு போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கூட்டிட்டு போய் வர்றதுக்குள்ள ஒண்ணு காணாம போயிருக்காங்க. அண்ணாக்கூடையில இருந்து காணாம போயிருக்கு. தயவு செஞ்சு எங்க அஞ்சேலி பஞ்சாயத்து மதிய கடை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். எப்பயுமே வரக்கூடாது. பொம்பளைங்களை உருவாக்கி பார்க்கணும்னா அந்த தயவு செஞ்சு எங்க பஞ்சாயத்துல மது விலக்கு வேண்டாம். நாங்க கூலிக்காரரு, கூலி செய்யறவங்க பொழுது அண்ணன் புழக்கிறதில்ல சாமி போதுங்களா? நாங்க தயவு செஞ்சு கலெக்டர் சொல்றோங்க, பஞ்சாயத்துக்கு தயவு செஞ்சு எங்களுக்கு மது விலக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். 15 கிலோமீட்டர்னு பொய்யான தகவலை சொல்லி அந்த அம்மாவுக்கு வயசானவங்களுக்கு என்னன்னு தெரியாம 15 கிலோமீட்டர்னு சொல்லி பொய்யான தகவல். இங்க இருந்து பாத்தீங்கன்னா தின்னூர் 4 கிலோமீட்டர், ஜக்கம்பட்டி 7 கிலோமீட்டர் தான் இருக்குது. பொதுமக்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. ஆனால் இந்த சந்து கடையை உழைச்சாவே போதும். அதுதான் மெயினை தவிர அஞ்சேலி பஞ்சாயத்துல சாராய கடை வேண்டாம். எங்களுக்கு மனு கொடுக்கலான்னு மீட்டிங்னு சொல்லி போனோங்க. போனால் அங்கே மாற்றி இப்படி பேசிடுச்சு, எங்களுக்கு கடை வேணாம். என்னம்மா சொல்ல சொன்னாங்க அங்க? நான் சொன்னது சார் இல்ல, அங்க என்ன சொல்ல சொன்னாங்க உங்களை? இந்த மாதிரி கடை வேணும், ஒரு பேர் சொல்லுன்னு சொன்னாங்க. அது வந்து அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி நீங்க சொல்லி கொடுத்தீங்க. எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. நாங்கள் மீட்டிங்கு போனதெல்லாம் வந்ததெல்லாம் இன்னைக்கு தான் இது பார்த்துட்டு எல்லாம் வந்து திட்டுறாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு எங்களுக்கு கடை வேணாம் சார். நாங்கள் காசு எவ்வளோ தந்தாங்க? 100 ரூபாய் கொடுத்தாங்க. உங்க ஊருக்கு வந்தா நீங்க ஒத்துக்குவீங்களா? நானும் ஒத்துக்க மாட்டேன். அப்புறம் எதுக்கு அத்து ஊருக்கு நீங்க வந்து கேக்குறீங்க? சரி போனேன் கேட்டால் ரொம்ப தொலைவாக போயிட்டு வர்றதுனாக்கா அதுக்காக ஏறா சரி, அதுக்காக தான் நான் இதுனா
சாமி இது தப்புன்னா வேண்டாம் வேணாம் விடுங்க. உங்களுக்கு ஒயின் ஷாப் வேணுமா வேண்டாவா? வேணாப்பா ஆளை விடுங்கப்பா. நாங்கள் எங்கேயும் நாங்கள் வாங்கி